வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கிராமங்கள் வெளியே பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை நம்மளால் பார்க்காம போக முடியாது. குறிப்பாக நிறைய சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக பனங்கிழங்கு இருக்குது. பனங்கிழங்குக்கான சீசன் வந்து முடிய போகுது. அதனால் பனங்கிழங்கு கிடைக்கும் போதே அதை அளவோடு சாப்பிட்டு நிறைய மருத்துவமைகளை பெறுங்க. பனங்காயை வந்து மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டுமே நம்ம சாப்பிட்றது கிடையாது. இது எண்ணற்ற மருத்துவ நன்மைகளையுமே நமக்கு கொடுக்குது. அந்த மருத்துவ நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் பனங்கிழங்கால தடுக்கப்படுது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு நார் சத்துக்கு மூலாதாரமாக இருக்குது. குடல் அலர்ச்சி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை, வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று உப்புசம், வயிற்று பொறுமல் போன்ற இந்த மாதிரி நிறைய செரிமானம் சார்ந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறதுக்கு பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி சிறந்த செரிமான ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும். கால்சியம் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. தசை வளர்ச்சிக்கும் தசைகள் வந்து வலுப்பெறுவதற்கும் பனங்கிழங்கு மிகவும் நல்லது. எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குல நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அந்த சத்து தான் கால்சியம். இதனால் வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு புரை, எலும்பு மஜ்ஜை, மூட்டு அலர்ச்சி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தசைகளினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். தசை சுருங்கி விரிவது இயல்பாக இருக்கும். உடல் வந்து நன்கு வளர்ச்சி பெறும். நமக்கு உடல் வந்து ஆற்றலோடு இருக்கும், பலமாகவும் இருக்கும். பற்களும் உறுதித்தன்மையோடு இருக்கும். எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. இதுக்கெல்லாம் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடிய உணவாக பனங்கிழங்கு இருக்குது. அதாவது உணவுகளில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ், ஸோ இது வந்து லோ கிளைசமிக் ஃபுட்ஸ் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால இது மெதுவாக செரிமானமாகப்பட்டு குளுக்கோஸ் அளவையும் மெதுவாக உங்கள் ரத்தத்தில் உயர்த்தும். எனவே இது பிளட்டில் சுகருடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அவங்களுடைய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கான சிறந்த உணவாக கருதப்படுது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பனங்கிழங்கு தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். இப்போ இருந்தே வந்து நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலில் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை எப்போதுமே கட்டுப்பாடோடு வைக்கும். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்காது. புரோட்டீன் நிறைந்தது பனங்கிழங்கு. உடல் செல்களுக்கு புரோட்டீன் மிக மிக அவசியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன் போன்ற உடலில் வந்து முக்கிய கெமிக்கல்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த முக்கிய கெமிக்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்கிறதுக்கு புரோட்டீன் அவசியம். எனவே நமக்கு வந்து புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா பனங்கிழங்கு சாப்பிடும்போது நமக்கு அந்த பிரச்சனை வந்து க்யூர் ஆகிடும். பனங்கிழங்கு புரோட்டீனை வந்து நமக்கு அதிகரித்து கொடுக்குறதால புரோட்டீன் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். உடல் ஆற்றலாக இருக்கும். புரோட்டீன் பற்றாக்குறையால் நமக்கு என்னென்ன நோய்கள் வருதோ அந்த நோய்கள் எல்லாத்தையுமே பனங்கிழங்கு சாப்பிடும்போது நம்ம சரி பண்ணிக்கலாம். செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்கிறதால செரிமானம் எப்போதுமே சீராக இருக்கும். அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலும் வேகமாக இருக்கும். இப்போ நம்ம உணவு சாப்பிடுவோம், மிக எளிமையாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு செரிமானம் ஆகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும், கழிவுகள் சுமூகமாக வெளியேற்றப்படும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அஜீரணம் தொடர்பான பிரச்சனை, செரிமானம் ஒழுங்காக ஆகாதது, இதனால் பசியின்மை ஏற்படுது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம பனங்கிழங்கு சாப்பிடும் போது க்யூர் பண்ணிக்கலாம். வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். அதாவது நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பனங்கிழங்குல புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்குமே அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அதாவது புரதச்சத்து எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை பராமரிக்கிறது, நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறது, சருமத்தை புத்துணர்ச்சியாக்கி பொலிவோடு வைக்கிறது, எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக்கிறது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்கிறதுக்கு புரோட்டீன் முக்கிய பங்கு வகிக்குது. அந்த புரோட்டீன் வந்து பனங்கிழங்குல நிறைவாக இருக்கிறதால வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த இடையூறுமே நமக்கு இருக்கிறதில்ல. ஸோ நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு எந்த நோய்களுமே அட்டாக் ஆகாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம்.
இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது பனங்கிழங்கு. இதன் மூலமாக அனீமியா பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. உடலுக்கு வந்து அனீமியா எனப்படக்கூடிய இரும்புச்சத்து குறைபாடு நோய் இருக்கும். ஸோ அதான் ரத்த சோகை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்குன்ற அர்த்தம். ஸோ அப்போ அவங்க இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளான பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது இது அவங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி மற்றும் வயிறு தொந்தரவுகள் இதெல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே பனங்கிழங்கு வந்து கியூர் பண்ணிடும். பனங்கிழங்கு ரத்த சிகப்பு, அதாவது சிகப்பு ரத்த அணுக்களை வந்து பார்த்தோம்னா பராமரித்து உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை அளிக்கும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் முறையான அளவில் இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து கடத்தி செல்லும். இதனால் நமக்கு ரத்த பற்றாக்குறை வந்து இருக்காது. அந்த அனீமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய குமட்டல், உடல் சோர்வு, கவனமின்மை, தலைவலி போன்ற வயிறு தொந்தரவுகள் போன்ற பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உடல் உறுப்புகளுக்கு தேவையாக ஆக்சிஜன் கிடைக்கும். சுறுசுறுப்பாக, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியை செயல்பட ஆரம்பிச்சிருவோம். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தும் கொண்டிருக்கும், அதே சமயம் குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த உணவு. இப்போ நீங்கள் உங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதே போல் குறைந்த ஊட்டச்சத்து, அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவு தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு உணவு தான் பனங்கிழங்கு. எனவே நீங்கள் வந்து உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா பனங்கிழங்கு நல்ல டயட் உணவாக சேர்த்துக்கலாம். இதில் நார் சத்து நிறைந்திருக்கிறதால இது நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால நீண்ட நேரம் பசி இல்லாமல் உங்களுடைய வயிற்றை வந்து நிறைவாக வைத்திருக்கும். இதனால் தேவையில்லாத கிரேவியை வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து தவிர்த்துருவீங்க. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உடல் எடை கூடிக்கிட்டே போகாது. அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிடாதால உங்களுடைய உடல் எடை வந்து கண்ட்ரோலாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம், பனங்கிழங்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் அது எல்லாத்தையுமே குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி உங்களுடைய உடல் எடையை வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்து கொடுக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. இதனால் கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவையும் கணிசமான அளவில் பனங்கிழங்கு வந்து குறைக்கும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நோய் அலர்ஜி பிரச்சனைகளுக்கு அது பலன் தரும்னு சொல்லுவாங்க. எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பனங்கிழங்கு உங்களுக்கான ஒரு சிறந்த உணவாக இருக்கும். பொட்டாசியம் தேவையும் பனங்கிழங்கு பூர்த்தி செய்வதால் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவது தடுக்கப்படும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நமக்கு எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. இதனால் ரத்த நாளங்கள் வந்து கொழுப்புகள் படியாமல் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் அனுப்பும். இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தப்படுவதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால அது நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை பலப்படுத்துது. விட்டமின் ஏ சத்தும் கூடுதலாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பனங்கிழங்கில் இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு கிடைக்குது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும்னா பனங்கிழங்கை தாராளமாக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக இம்யூன் பவர் நமக்கு கிடைக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் நம்ம வராமல் தடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். புற்றுநோயை தடுக்கிறது பனங்கிழங்கு. இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளி தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒன்று சேர கிடைக்கிறது. புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிலிருந்து விடுபடுவதற்கு பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். எனவே வாரத்தில் ஒரு தடவையாவது பனங்கிழங்கு கிடைக்கக்கூடிய சீசனில் அதை அளவோடு சாப்பிட்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.